வணக்கம் உறவுகளே. நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற கீரை பொறித்து க்ளீன் பண்ணி அலசி கட் பண்ணி தண்டெல்லாம் எடுத்துகிட்டு தலையை மட்டும் கொஞ்சம் தண்டோடு வச்சுருக்கிறேன். இதையை வேக வச்சுட்டு வந்துடுறேன். கீரை வெந்துட்டுருக்கிறப்போ அதுக்குள்ளேயே தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு, 3 பூண்டு, பொட்டுக்கடலை கொஞ்சம் 2 ஸ்பூனு, பட்டை, கல்பாசி இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் மையம். நான் எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு தட்டில் வலித்து வச்சுட்டேன். கீரையை வேக போட்டது மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். கடையிறதுனா நீங்கள் கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் அடித்தா நல்லா சாந்து மாதிரி இருக்கும். இப்போ வடச்சட்டியில் வெங்காய மிளகாய் தாளிச்சிட்டு காமிக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, போட்டுடலாம். இது வணங்கினோடனே வெங்காயம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கையில் பொடிச்சுட்டுக்கலாம். நல்லா சீக்கிரம் வணங்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கீரையுமே அந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் முதலே வேணாலும் சேர்த்துலாம். இப்போ சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். அதில் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துடலாம். அது இந்த கீரையும் சேர்த்துடலாம். இந்த தட்டெல்லாம் கழுவி ஊற்றிட்டு உங்களுக்கு கொதிச்சோன்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சீஸ் துருவி வச்சுருக்கிற அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலக்கி விட்டுடலாம். இப்போ இறக்கி வச்ச குருமாக்குள்ளே சீஸ் செதுக்கி வச்சுருக்குது. செதுக்கிறது வச்சு இது மாதிரி செதுக்கிறது வச்சு செதுக்கி வச்சுருக்குது. இப்போ பரிமாறிட்டு காமிக்கிற பாருங்கள். சப்பாத்தி கீரை குருமா ரெடி. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.